அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 3 IPS அதிகாரிகளை கொண்ட விசாரணை குழு அமைக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஐமன் ஜமால், ஸ்னேகப்பிரியா, அதேபோன்று பிருந்தா ஆகிய IPS அதிகாரிகள் இந்த புலனாய்வு குழுவில் இடம்பெறுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் தாமே முன்வந்து விசாரணை நடத்திய நிலையில் இந்த விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எழுப்பியிருந்தது. அதற்கான பதில்கள் அளிக்கப்பட்ட நிலையில் 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட விசாரணை குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதில் ஐமன் ஜமால், ஸ்னேகப்பிரியா, பிருந்தா ஆகிய IPS அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த விசாரணையை நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்போதைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. FIR வெளியானதன் அடிப்படையில் இந்த இடைக்கால இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதனை ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பெண் அதிகாரிகளுடன் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட விசாரணை குழு இந்த விசாரணை நடத்தும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று FIR-இல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரங்கள் வெளியானது. அது சார்ந்த பல்வேறு கண்டனங்களை நீதிபதிகள் வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கான இழப்பீடாக இடைக்காலமாக 25 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அரசினுடைய செயல்பாடுகள், காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சார்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன? அபிநயா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை முதல் விசாரிக்கப்பட்டு வந்தது. நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வில் இந்த விசாரணை காலையிலிருந்து துவங்கி நடைபெற்று வந்தது. இதுல மிக முக்கியமான உத்தரவுகளை வழக்கின் விசாரணைக்கு பிறகு அதுல மிக முக்கியமாக 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். குறிப்பாக IPS அதிகாரி ஸ்னேகப்பிரியா, IPS அதிகாரி ஐமன் ஜமால், IPS அதிகாரி பிருந்தா ஆகிய 3 கொண்ட இந்த குழு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்க DGPக்கு உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டதால் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவை இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. எந்த வகையான கட்டணமும் வசூலிக்க கூடாது என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில மாணவிகள் மற்றும் மாணவியினுடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு வழங்கவும் DGPக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரக்கூடிய அந்த மாணவிக்கு கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் மாணவி தன்னுடைய படிப்பை தொடர அனுமதிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு உத்தரவா இதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதிர்காலத்தில் இது போன்ற முதல் தகவல் அறிக்கை பொது வழியில் வெளியிடுவதை தடுக்க அரசு உறுதி செய்ய வேண்டும். அந்த வகையில வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான வழக்குல ஒரு இன்டரிம் காம்பன்சேஷனா 25 lakhs ரூபீஸும், அதே போல மாணவி படிப்பை தொடர்வதற்கான அதே இடத்துல தொடர வேண்டும். அதே போல தொடர்வதற்கான கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போல சிறப்பு புலனாய்வு குழு 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழுவையும் நியமித்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதுல 2 பெண் IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஸ்னேகப்பிரியா, பிருந்தா IPS, அதே போல ஐமன் ஜமால், ஆவடியுடைய துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஐமன் ஜமால் உள்ளிட்ட 3 கொண்ட இந்த கமிட்டியையும் அமைத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு முழு ஒத்துழைப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும்
நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில எதிர்காலத்தில் இது போன்ற முதல் தகவல் அறிக்கைகள்லாம் பொது வழியில வெளிவராமல் இருப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறாங்க. மிக முக்கியமான இந்த வழக்குல ஒரு முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அபிநயா, 3 மிக முக்கியமான உத்தரவுகள். ஒன்று, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 2 பெண்கள் அடங்கிய IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இன்டரிம் ஒரு நிவாரண நிதியாக 25 லட்சம் வழங்க வேண்டும். அதுக்கு காரணம் அந்த FIR பொது வழியில் வந்ததுக்கு அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.